உடல் வலிங்க. இந்த உடம்பு வலிய சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? இதையும் தாண்டி இந்த வாதம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த வாத நோய் குறையறதுக்கு சித்த மருத்துவத்துல என்னென்ன வழிமுறை இருக்கு? புறமருந்துகள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த புறமருந்துகள்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன? ஆயில் அப்ளிகேஷன் தான். ஏதாவது ஒரு பெயின் இருக்கா? உடனே நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம். அதை தாண்டி வெந்நீர் ஊற்றணும். ஒற்றட முறை தான் இன்றைக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாட் வாட்டர் பேக்லாம் வச்சு சூடாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சூடாக நம்ம வீட்டிலே ஒருத்தரம் கொடுக்குறோம். ஆனால் இதை தாண்டி இந்த ஒற்றட முறையில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். டாக்டர், இந்த ஒற்றட முறையில் சரியான ஒரு வழிமுறை என்ன? வீட்டில் இந்த மாதிரி எனக்கு பெயின் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, ஸ்பெஷலாக இந்த ஸ்பைனல் கார்டில் பெயின் இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, இதுக்கு ஆயில் அப்ளிகேஷன் நம்ம ஸ்பெஷல் தைலம் நிறைய கொடுக்குறோம். இவ்வளோ அழகாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். உள் மருந்து, புற மருந்து. ஸோ புற சிகிச்சைகளில் இது எல்லாமே இருக்குது. இதே மாதிரி தாங்க நம்ம சொல்கிற ஒரு ஒற்றட முறையும் கிட்னி ஃபெயிலியருக்காக வரக்கூடியங்க க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவர்களுக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒற்றட முறையும் இப்படித்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் வலிங்க. இந்த உடம்பு வலியை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? இதையும் தாண்டி இந்த வாதம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த வாத நோய் குறையறதுக்கு சித்த மருத்துவத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? இப்போ உள் மருந்துகள் அப்படின்னு சொன்னா இன்டர்னலா நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ். இதுவே புற மருந்துகள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த புற மருந்துகள்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன? ஆயில் அப்ளிகேஷன் தான். ஏதாவது ஒரு பெயின் இருக்கா? உடனே நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம். அதை தாண்டி வெந்நீர் ஊற்றுறோம், கொடுப்போம். ஸோ இது சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யக்கூடியது. ஆனால் நம்மளுடைய சிகிச்சை முறையில் சித்த மருத்துவத்தில் புற சிகிச்சைகளில் நம்ம பார்த்தோம்னா தொக்கணம் அப்படின்னு சொல்கிற ஒரு வழிமுறை இருக்குது. தொக்கணம் அப்படின்னா மசாஜ் தெரப்பி. ஆனால் சாதாரண மசாஜ் தெரப்பி கிடையாது. சித்தர்கள் இதிலே பல வகைகளாக சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல எந்த மாதிரியான தொக்கண முறைகளை நம்ம பயன்படுத்தணும், எந்த இடத்தில் அழுத்தணும், எந்த இடத்துல முறுக்கி நம்ம செய்யணும், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இப்போது கிராமப்புறங்கள்லாம் சுளுக்கு இருந்துச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி உருவி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதுவுமே தொக்கண முறையோட ஒரு டைப் தாங்க. இப்போது இந்த தொக்கண முறை அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க, மசாஜ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. மசாஜ் தெரப்பி முடிச்சுட்டு ஒற்றடம் அப்படின்ற ஒரு முறை. இந்த ஒற்றட முறை தான் இன்றைக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாட் வாட்டர் பேக்லாம் வச்சு சூடாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சூடாக நம்ம வீட்டிலே ஒருத்தரம் கொடுக்குறோம். ஆனால் இதை தாண்டி இந்த ஒற்றட முறையில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். டாக்டர், இந்த ஒற்றட முறையில் சரியான ஒரு வழிமுறை என்ன? வீட்டில் இந்த மாதிரி எனக்கு பெயின் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, ஸ்பெஷலாக இந்த ஸ்பைனல் கார்டில் பெயின் இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, இதுக்கு ஆயில் அப்ளிகேஷன் நம்ம ஸ்பெஷல் தைலம் நிறைய கொடுக்குறோம் இல்லைங்களா? இந்த தைலம் எப்படி டாக்டர் நான் அப்ளை பண்ணுறது? வீட்லேயே வாரம் ஒரு முறை நான் வந்து மசாஜ் நல்லா எடுத்துக்கலாமா? இது எப்படி நான் செய்யறது சரியான முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட பெயின் அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய தைல வகைகள் நிறைய நம்ம கொடுக்குறோம். காய திருமேனி தைலம் கொடுக்குறோம், பிண்ட தைலம் கொடுக்குறோம், வாத நாராயண தைலம் கொடுக்குறோம், சிட்ராமுட்டி தைலம், குறுந்தொட்டி வேர் தைலம், இந்த மாதிரி தைலங்கள் வலியை குறைக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ரொம்ப அழுத்தி அப்ளை பண்ண வேண்டாம். மைல்டாக உங்களுடைய முதுகு பகுதியிலோ எங்கே வலி இருக்கோ அங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒற்றட முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஒற்றட முறையை நான் எப்படி டாக்டர் சரியான முறையில் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிள் டாக்டர். நிறைய இடங்களில் பார்க்குறேன், இப்போ ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு கையில் ஏதோ ஒரு முடிச்சு மாதிரி வச்சுருக்காங்களே, அது என்ன? முடிச்செல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒட்டடம் கொடுக்கணுமா? ஈஸியாக அந்த ஒட்டடம் முறை எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு எனக்கு சொல்லுங்கள் டாக்டர். இது செஞ்சால் வலி நல்லாவே குறையுமா? நிச்சயமாக வலி குறையும். இன்டர்னல் மெடிசனும் நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா? நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளும் நிறைய நம்ம கொடுத்துருவோம். அந்த மருந்துகள் எடுக்க இந்த மாதிரி புற சிகிச்சைகளும் நீங்கள் எடுக்கணும். வாரம் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யார் ட்ரை பண்ணலாம்? அதிகமான இடுப்பு வலி இருக்குங்க, கழுத்து வலி இருக்குது, ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் இருக்குது, இந்த மாதிரி வலிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இதை ட்ரை பண்ணலாம். மூட்டு வலி, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி வலிகள் இருக்கிறவங்க இதை நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்க, அந்த முடிச்சு மாதிரி இருக்கே டாக்டர், அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய மூலிகைகள் சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? இதில் இலைக்கிழி, அது பேர் கிழி அப்படின்னு தான் சொல்லுவோம்.
கிழி அப்படின்னா கிழி பரோட்டா தானே எல்லாருக்கும் ஞாபகம் வருது. கிழி அப்படின்னாவே ஒரு முடிச்சு மாதிரி கட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. ஸோ இந்த கிழி அப்படின்னு சொல்றது ஒட்டட முறையில் அப்போலேருந்து அந்த காலத்திலிருந்தே சித்தர்கள் பயன்படுத்திட்டு வந்துருக்காங்க. இந்த கிழிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இலைக்கிழி, இலைக்கிழி அப்படின்னா நம்மளுடைய வலிகளை குறைக்கக்கூடிய மூலிகைகள், அந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, உலர்த்தி பொடி செய்து அந்த கிழிக்குள்ளே வச்சு மூட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பொடிக்கிழி அப்படின்னு சொல்கிறது. பொடினா இந்த இலைகளையோ சில வகையான சூரணங்களையோ பொடி செய்து அந்த துணிக்குள்ளே வச்சு முடிச்சு மாதிரி போட்டிருக்கிறது. நவரக்கிழி அப்படின்னு சொல்கிறதுனா அரிசி வகை, நவர அரிசியை பொடி செய்து நம்ம அது கூட வச்சு கட்டுறது. இல்லை நவர அரிசியை கஞ்சி மாதிரி செய்தும் உடலில் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம இந்த கிழி ஒட்டடம் கொடுக்கறது. இதுதாங்க. சரிங்க டாக்டர், நம்ம வீட்லேயே இந்த கிழியை எப்படி ரெடி செய்கிறது? நல்லா ஒயிட் கலர் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே செய்ய வேண்டிய முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சில வகையான இலைகள், இந்த இலைகள் எப்பவுமே நமக்கு கிடைக்கக்கூடியது தான். அப்போ பொதுவாக கிடைக்கக்கூடிய இலைகள் என்ன? நொச்சி இலை, தழுதாலை இலை கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாவல் இலை, வன்னி மரத்து இலை, இந்த மாதிரி இலைகள். இல்லை சரக்கொன்றை இலை இருக்குது பார்த்தீங்களா, சரக்கொன்றையில் அந்த வாத நோயை நல்லாவே நமக்கு குறைக்கக்கூடியது. முருங்கை இலை கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைங்க எல்லா இலைகளும் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா இலைகளும் எடுத்து நல்லா உலர்த்திக்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, சுக்கு பொடி, ஓமம் பொடி, இது எல்லாமே நம்மளுடைய வாதத்தை குறைக்கக்கூடியது, வலியை குறைக்கக்கூடியது. முக்கியமாக ஆமணக்கு இலைகள், இல்லை ஆமணக்கு விதை, ஆமணக்கு பின்னாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒன்று சேர்த்து பொடியாக சேர்த்து கிழியாக நம்ம கட்டிக்கலாம். அப்போது நம்ம நல்லா தைலம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த முடிச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முடிச்சு இது எப்படி செய்யணும்னா, நல்ல காட்டன் கிளாத் 2 மடிப்பாக எடுத்துக்கோங்க. இதற்குள்ள இந்த பொருட்களை எல்லாமே பொடி செய்து வச்சிடணும். பொடி செய்து உங்களுக்கு அது எவ்வளோ பெருசு வேணுமோ உள்ளங்கை அளவு இருந்தாலே போதுமானதுங்க. இந்த பொடிகளை எல்லாமே அந்த துணிக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக கட்டிடணும். மேலே இருக்கக்கூடிய துணியை நல்லா முறுக்கி திரும்பவும் கீழ் நோக்கி வளைத்து டைட்டாக நம்ம பேண்டு மாதிரி போட்டு கட்டி வச்சிடணும். அவ்வளவுதாங்க. இது என்ன நம்ம பண்ண போகிறோம்? சிம்பிளாக வாரம் ஒரு முறை, முதுகு பகுதியில் உங்களுக்கு வலி இருக்கா, தாங்க முடியாத வலி இருக்குங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய தைல வகைகளை லேசாக ஹீட் பண்ணி முதுகு தாண்டு வடத்தில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிடங்கள் கழித்து இந்த கிழி இருக்குது பார்த்தீங்களா, இதை சூடு செய்து முதுகு பகுதியில் ஒட்டடம் கொடுத்துக்கிட்டே வரணும். இது எப்படி டாக்டர் சூடு செய்கிறது? நல்ல அடிகனத்தை ஒரு மண் பாத்திரமோ இல்லை இரும்பு பாத்திரமோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுறணும். எந்த ஆயில் விடணும்? நம்ம மசாஜ் பண்ணியிருக்கோங்களே அந்த ஆயிலே விடலாம். இல்லைன்னா நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு இந்த கிழியை அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது அதில் வச்சு எடுத்து உங்களுக்கு பொறுக்கக்கூடிய சூட்டில் வலி இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டடம் கொடுத்துக்கிட்டே வரணுங்க. ஸோ ஒட்டடம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் துளைகள் வழியாக, அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வழியாக இந்த எண்ணெய் ஊடுருவி உள் செலுத்தப்படுது. அப்போது எந்த இடத்துல அஃபெக்டட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த ஆயில் உள் செலுத்தப்பட்டு வலியானது நமக்கு குறையும், இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிக்கும். எவ்வளோ அழகாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். உள் மருந்து புற மருந்து. ஸோ புற சிகிச்சைகளில் இது எல்லாமே இருக்குது. இதே மாதிரி தாங்க நம்ம சொல்கிற ஒரு ஒட்டட முறையும் கிட்னி ஃபெயிலியருக்காக வரக்கூடியவங்க, க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவர்களுக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒட்டட முறையும் இப்படித்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள், ஸோ மஞ்சள், இஞ்சி பொடி, இது எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம வீக்கம், கால் பாதத்தில் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே கிழியை லைட்டாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லேசான ஒட்டடம் கொடுக்கலாம். ஸோ ஒட்டடம் கொடுக்கறதுனால வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் வலி நீங்கும், வாதம் உங்களுக்கு குறையும், நரம்புகள் பலப்படும், எலும்புகள் பலப்படும், உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் நமக்கு குறையும். ஸோ இந்த ஒட்டட முறைக்கு பயன்படுத்தக்கூடிய கிழி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் என்னங்க, வலி இருக்கா, வீட்லேயே இந்த தெரப்பி எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.